நேற்று நடந்த அந்த பிரச்சனையில உங்க தரப்பு தான் தாக்கியதா, நீங்க தான் புகார் கொடுத்து அழுத்தம் அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டதா சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ இங்கே நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நைட் வந்து இங்கே விசிட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ அப்போ வந்து தகவல் சொன்னாங்க, இது மாதிரி மேல் வீட்டில் இருக்கிறவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி. நான் வந்து அது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ போலீஸ் வந்திருக்காங்க. நான் வந்தப்போ போலீஸ் இருந்தாங்க. நான் என் வண்டியில் ஏறிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் இது தவிர எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து தெரியுது இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது எதுக்கு என் பேரில் தேவையில்லாமல் அவங்க வந்து இது சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா தான் எனக்கு இது வரைக்கும் வந்து மேலே இருக்கிறவரை யாருன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லை, பேசினது கிடையாது. இது இப்போ மற்றவங்கெல்லாம் வந்தது, இது ஒரு பிஜேபி நிர்வாகி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அது வந்து அவங்க வந்து அங்கே நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டு வண்டியில் ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு பிஜேபி நிர்வாகி, அவங்க வந்து இப்போ ஒரு கேஸ்லாம் என் பேரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பணும். உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பிஜேபி எல்லாம் ஏதாவது திமுக பேரில் வந்து ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து இது மாதிரிலாம் இவ்வளோ என் பேரெல்லாம் சேர்த்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. வீட்டை வந்து நீங்கள் நான் ஏங்க வேலை பேச போகிறேன்? ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது அவங்களுடைய கேஸ் இது பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையே இது அவர் பேரில் சொன்னால் எதுவும் எஃபெக்ட் இருக்காதுன்றதுனால இப்போ ஒரு எம்பி பேர் இருக்குது, சரி அதையும் சேர்த்து சொன்னால் இந்த எலெக்ஷனுக்கும் அதை எதையாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க பிஜேபியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்குன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பேசுகிறதே கிடையாது. இந்த ஆஃபீஸில் வந்து நான் 4.5 வருஷமாக நாங்கள் வந்து எம்பி ஆனதுலேருந்து இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் ரெகுலராக எங்கள் விசிட்டர்ஸ் எல்லாருமே பார்க்குறோம். அண்ட் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எதுவரையும் பிரச்சனையே இருந்தது கிடையாது. இது திடீர்னு வந்து நேற்று நைட்டு வந்து இது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை, அவங்க எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இனிமேல் அவங்கள தான் போய் கேட்கணும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நான் தான் சொல்கிறேனே, நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு விசிட்டர்ஸ் பார்த்துட்டு வெளியில் போகிறப்ப தான் வந்து இந்த ஒரே கமோஷன் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்குறப்போ அங்கே போலீஸ் இருக்காங்க. அவங்க போலீஸ் இருக்காங்கன்னா அதில் நான் போய் அதுக்கு மேலே தலையிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. போலீஸ் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்படின்னா போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லை வேலை. உங்கள் பேர் அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், இல்லை அது எங்களுடைய அட்வொகேட்ஸ் டீமோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து தேவையில்லாமல் இப்போ எதுக்காக அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதாவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. பேசுகிறதுன்றது கூட வேண்டாம். இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த மேல் வீட்டு ஓனரை கூட நான் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்தேன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் வருவேன், நான் எங்கள் விசிட்டர்ஸை பார்த்துட்டு நான் போகிறேன். நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அவர் வந்து இது மாதிரி அபாண்டமாக இது மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லி அது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன மோட்டிவ்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. 4 வருஷமா இங்கே இது வரைக்கும் அது தொடர்பாக எந்த புகாருமே கொடுக்காத இல்லை. இப்போ கொடுத்து பண்ணுறதுக்குன்றது முக்கியமாக காரணன்றதுல என்னன்னு பார்க்குறேன். அது ரொம்ப இல்லை. இப்போ உங்களுக்கு தேர்தல் நெருங்குற டைமில் இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. டிஎம்கே மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது திமுகவில் வந்து ஏதோ எல்லாமே நாங்கள் தான் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு முந்தா நேற்று வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் தொகுதிக்கும் போயிட்டு வரது அந்த பிஸியில் இருக்கேன். நான் இந்த டைமில் போயிட்டு நான் போய் இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் இது. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை. நாங்கள் போய் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் காரில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது பொய்ன்றது அவங்களுக்கே தெரியும். நீங்கள் மோடிக்கிட்ட கூட எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து பிஜேபியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த நிர்வாகிக்கிட்ட வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் நான் இதை யார்கிட்டையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஏன்னா இதில் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இதில் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் எதுக்காக இதை பற்றி நாங்கள் கவலைப்படணும்? இது கூட நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா இப்போ வந்து 3 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாரு. நான் இப்போ இங்கிறது நேராக ஹாஸ்பிட்டல் போய் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எம்பி நான் கொடுக்கலையே, நான் புகாரே கொடுக்கலையே. ஏங்க யாராவது ஒருத்தர் வந்து புகாரை கொடுத்துருக்காங்க, போலீஸ் அதை வந்து விசாரிச்சுட்டு அவங்க அப்போ தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ போலீஸ் வந்து 2 பேர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் போலீஸ் தான் முடிவு பண்ணணும். இதில் நாங்கள் போய் என்ன சொல்ல போகிறோம்? அதில் இப்போ நீங்கள் வந்து அது மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறதா இருந்தால் எதுக்காக நான் வந்து இப்போது நேற்று நைட்டு இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இது வந்து போலீஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதில் சம்மந்தமே இல்லாத விஷயம். நான் எதுக்கு போய் அதில் போய் சம்மந்தப்படுத்திக்கணும்? சரவணன்றது இங்கே டிரைவர், பக்கத்து வீட்டில் இருக்கிற டிரைவர். நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க. பலமுறை பார்க்கிங் பிரச்சனை நடந்ததாக சொல்கிறாங்களே சார்.
இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ பார்க்கிங் பிரச்சனை இருக்குன்னா இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து வந்தேன்னா என்னுடைய ஆஃபீஸில் நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். அண்ணன் வராரு, நான் ஏற்கனவே உள்ளே தானே இருக்கேன். நான் ஆஃபீஸில் என்னோடய ஆஃபீஸில் நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்புறம் நான் வர்றப்போ வந்து வண்டி எடுக்கின்றது எங்கேருந்து வருது? ஒரு மணி நேரம் நீங்கள் உள்ளே இருந்ததாகும். உங்கள் வண்டியை வச்சு அவங்க வண்டி எடுக்க விடாமல் பிளாக் பண்ணாதாகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் உள்ளார இருந்தப்போ வெளியில் என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோடக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை அப்படின்றது தான் எனக்கு தெரியும். நான் வெளியில் வந்து கேட்டப்போ ஒரு போலீஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியில் வந்துட்டு பார்த்துட்டு கேட்டேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவருக்கும் பிரச்சனை, போலீஸ் இருக்காங்க. நான் வந்து என் வண்டியில் ஏறி நான் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க இடத்தை அபகரிக்கிற இடம் வீராசாமி இந்த காலத்துலையும் இல்லை, கிடையாது. அபகரிக்கிறது ஏங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அதாவது அபகரிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எங்கள் அட்வொகேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா இன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரியவே வந்தது. நான் இப்போ போய் முதல்ல எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிறதுக்காக பார்க்க போகிறேன். அடுத்தது வந்து எங்கள் அட்வொகேட்ஸ் கிட்ட சொல்லி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். தேங்க்யூ, நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.